அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு காய் பற்றி பார்க்க போகிறோம். இது தாங்க பீர்க்கங்காய். இது உடம்புல சர்க்கரை அளவு நிறையா இருக்கிற அனைவருக்கும் இந்த காயை சேர்த்துக்கிட்டிங்கன்னா சர்க்கரை அளவு குறையும். கண்டிப்பாக இது ஒரு மருத்துவ ஆராய்ச்சியில் சொல்லப்பட்ட உண்மை தான். நீர்ச்சத்து அதிகமாக உள்ள இந்த பீர்க்கங்காயை நீங்கள் சமையலில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சர்க்கரை குறையும். உடம்புல சர்க்கரை குறையிறத நீங்களே பார்க்கலாம். வாங்க இதை எப்படி சமையல் பண்ணி சாப்பிட்லான்னு பார்க்கலாம். மேலே இருக்கிற நம்ம அந்த தோலை மட்டும் சீவி எடுத்துக்கலாம். நரம்பு மாதிரி இருக்கும் இல்லையா, அதை மட்டும் சீவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மேலே முள் மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கோம், அந்த மட்டும் எடுத்துடணும். ஃபுல்லாக தோலை எடுத்துடக்கூடாது. பாருங்கள், தோல்லையும் அவ்வளோ நல்லது இருக்குது. இதை சூப்பு வச்சு குடிக்கலாம். இப்போ தோலை சீவினதுக்கப்புறமா இதை சின்னதாக நம்ம நறுக்கி எடுத்துக்கிடுவோம். இப்படி ரெண்டாக கட் பண்ணாலே சாஃப்டாக தான் இருக்கும். சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், சின்ன பீஸாக நான் கட் பண்ணிட்டேன். இது சீக்கிரமாகவும் வெந்துடும், அதனால் சின்னதாக கட் பண்ணால் போதும். பாருங்கள், இதை நல்லா தண்ணியில் கழுவி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. காயிலேயே நிறைய தண்ணி இருக்கும், அதனால் கழுவுன தண்ணியை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வில் கடாயை வச்சு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்து கொஞ்சமாக போட்டுக்கிறோம். கடுகு உளுந்து நல்லா வெடித்ததும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதிகமான அளவு தண்ணி இருக்கும் இதில், அதனால் கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் சாப்பிட நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் பத்தலைன்னா நம்ம காய்ந்த மிளகாயும் போட்டுக்கலாம். கண்ணாடி பதம் வந்த உடனே நம்ம கழுவி வச்சுருக்க பீர்க்கங்காயை சேர்த்துக்கிடுவோம். நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டுக்கிறோம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் சீக்கிரமாக வேகிற காய் இது, அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த காய் வெந்து முடிச்சிடும். பாருங்கள், தண்ணி எவ்வளோ வருது பாருங்கள். இப்போவே காய் வெந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி வற்றணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் நேரம் மூடி போட்டுக்கரலாம். இப்போ பார்க்கலாம், தண்ணியும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் கொஞ்சமாக தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ஆரோக்கியமான பீர்க்கங்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். சீசனிங் காய் தான் இதெல்லாம். கிடைக்கிறப்ப விட்டுறாதீங்க, சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி. நான் செல்வஜோதி பிரியா.